தற்கொலை தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே போகுது. ஆமா, தற்கொலை தமிழ்நாட்டுல அதிகமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ரம்மி போன்ற விளையாட்டுகள்ல அதிகமா ஈடுபட்டு லட்சக்கணக்கான பணத்தை இழந்து குடும்பம் குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்ப நாங்க ரம்மிக்கு எதிராக ஒரு சட்டத்தை உருவாக்கி உங்ககிட்ட கொண்டு வந்து கையெழுத்து கேட்கிறோம். அந்த சட்டத்துக்கு கூட கையெழுத்து போடாத ஒரு பீஸ் தான் நீங்க, சரியா? அதுக்கப்புறம் நாங்க கோர்ட்டுக்கு போய் அதுக்கப்புறம் மல்லு கட்டி அதுக்கப்புறம் போராடி சட்டத்துல கையெழுத்து வாங்கணும். புரியுதுங்களா? ஆக மொத்தம் தற்கொலைக்கு காரணமே ஆளுநர் ரவிதான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து இந்த ஒரு வருஷம் ஒரு 5-6 முறை சொல்லிட்டாரு, தமிழ்நாட்டின் கல்வி தரமற்ற கல்வி. தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க வாசிக்க தெரியல, 2ஆம் வகுப்பு பாட புஸ்தகத்தை வாசிக்க தெரியல அப்படின்னு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்க. ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி முறையில வளர்ந்து வர்றது கண்ணுக்கு எரிச்சலா இருக்கு. 14 வைடி ஃபேன அப்படின்ற அளவுக்கு எரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, இந்தியாவிலேயே உயர்கல்வியில அடிச்சு ஆடி மேல வந்துட்டு இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை உருவாக்கி இருக்கோம். இந்தியா முழுக்க பள்ளி கல்விக்கு நீங்க ஒதுக்குனது வெறும் 40,000 கோடி. அதை நாங்க மாநிலத்துல ஒதுக்கிக்கிட்டு இருக்கோம். உங்களை விட கல்விதான் எங்களுடைய முதல் நம்பிக்கை அப்படின்னு கையில புடிச்சிட்டு எங்க பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலைத்தான் தரும் மிஸ்டர் ரவி. ஏன்னா நீங்க ஆரிய பார்ப்பனர் கும்பல். அதனால கல்வி முறையை கேவலப்படுத்துவதன் மூலமா எங்கள் அறிவை இழிவு செய்கிறீர்கள். தமிழ்நாட்டினுடைய அறிவு திறனை குறைத்து எடை போடுறீங்க. தமிழ்நாடு தான் இந்தியா முழுவதும் இருக்கிற உற்பத்தி துறையில அடிச்சாடுறது மட்டும் இல்ல. நீங்க ஒரு மங்கல்யானை வெளியிடணுமா, தமிழ்நாட்டில் இருக்கணும் ஒரு விஞ்ஞானி. அப்படிதான் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஆராய்ச்சிகளில், மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில், மிகப்பெரிய உற்பத்தியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு அதிகம். தமிழ்நாட்டின் கல்வி சூழலால் ஏற்பட்ட பங்களிப்பு அதிகம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால சும்மா உருட்டுறதை கொஞ்சம் நிறுத்துங்க ரவி. உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். ஆனா நீங்களா அசிங்கப்பட்டுக்கிறதுன்றது வழக்கமா வச்சிருக்கீங்க. இவ்வளவு செஞ்சுட்டு போன பிறகு ஆளுநரை வேடிக்கை பார்ப்போமா? நம்ம என்ன சொம்பா? இல்லை. ஆளுநருக்கு எதிராக 2 தீர்மானங்கள் நிறைவேற்றணும். ஆளுநர் தான் வாசிச்சு அவர் உரையை ஆத்திட்டு அதுக்கு பிறகுதான் சட்டமன்றம் ஆரம்பிக்கணும். இந்த மரபையே உடைக்கணும். இதற்கு எதிராக நாடாளுமன்றத்துல மக்களை திரட்டி இந்த ஆளுநர் சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு சட்ட திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு நிறைவேற்றிருக்காங்க ஒரு தீர்மானம். 2வது, குறிப்பிட்ட காலக்கெடுக்குள் மாநில அரசுகள் கொடுக்கிற அந்த தீர்மானங்கள் சட்டங்களுக்கான கையெழுத்து ஆளுநர் போடணும். அதற்கான ஒரு முக்கியமான முடிவை வலியுறுத்துவதற்கான ஒரு தீர்மானத்தையும் உருவாக்கியிருக்காங்க. இது 2மே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் பொருந்தக்கூடிய தீர்மானங்கள். எனவே மொத்தமா நின்று அடிச்சு ஆடுவோம். ரவி அவர்களுக்கு நாங்கள் கொடுத்திருப்பது மரியாதை. அதை காப்பாத்திக்க வேண்டியது உங்க பொறுப்பு, சரியா?